ஏன்னால் திமுகவினுடைய ஆட்சியில் வந்து தொடர்ச்சியான சாதிய படுகொலைகள். எனவே எங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து அரசு தான் இதை செய்யுது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதிக்கு ஒரு நீதியா? சட்டம் என்பது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வகையான சட்டமா அப்படிங்கிற முக்கிய காரணம் வந்து இப்போ நவீன, அதுக்கப்புறம் லிப்ட் முருகன், அதை தாண்டி பாயாசம் பேச்சு முத்துக்கிறாங்க. கண்மூடித்தனமாக 6 பேரை வெட்டியிருக்கிறாங்க. இது வந்து சாதிய படுகொலை இல்லைன்னா கொலையை செய்தவர்கள் சாதி வெறியூட்டப்பட்டவர்கள். அப்போ கொலையாளிகள் சுதந்திரமாக உலாவ விடப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மல்லர் மீட்பு களத்தின் தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். நாங்குநேரி சம்பவம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பெருசா ஒழுக்கி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் உள்ள பூந்து ஊருக்குள்ள பூந்து வெட்டியிருக்காங்கன்னா அது பெரிய இன்னைக்கு பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. என்னடா அரசியல் எப்படி போயிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. இதுல வந்து பின்புலமா இருக்குது இந்த பாயாசம் என்கிற பேச்சு முத்து அப்படிங்கிறனால சார், யார் சார் அந்த பேச்சு முத்து? இல்லை, இதற்கு பின்புலமாக திராவிட மாடல் ஆட்சியை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னால் திமுகவினுடைய ஆட்சியில் வந்து தொடர்ச்சியான சாதிய படுகொலைகள், சாதிய கலவரங்கள் இன்னைக்கு கருணாநிதி காலத்திலேருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். வெண்மணி படுகொலையிலிருந்து போடி தேவாரம் கலவரம், தாமிரபரணி படுகொலை, இது போன்ற பல அரச பயங்கரவாதங்கள், இதெல்லாம் வந்து நெடுகிலும் பார்க்கலாம். அது இப்போ தொடருது. இதில் ஒன்றும் வியப்பு கிடையாது. அந்த தேர்தல் வருகிற நேரம் இது போன்ற வேலைகளை வந்து திமுக செய்வது வந்து இயல்பு தான். இல்லை, இந்த சமயத்தில் சேர்ந்தா திமுக தானே சார் கெட்ட பேர்? இல்லை, கெட்ட மக்களுக்கு என்ன புரிதல் இருக்க போகுது? மக்கள் வந்து இப்போ வந்து உடனே குற்றவாளிகளை கைது செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படலைங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்போ இந்த படுகொலைக்கு காரணம் அங்கே வந்து நவீன் தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த கொலை செய்தவர்கள் வந்து சொல்லிட்டு போனதாக சொல்கிறாங்க. ஆமாம், வெட்டிட்டு போகும்போது நவீன் வாழ்கன்றாங்க. உண்மையிலே இவங்க வந்து நயனார் நாகேந்திரன் வாழ்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னால் அவர் தான் இங்கே இது போன்ற கொலைகாளிகளை தூண்டிவிட்ட பேச்சை வந்து பேசியிருக்காரு. கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். சாதிக்காரன் வந்து ஒரு சோத்து பொட்டலத்தை கொடுத்தா எவனையும் வெட்டிட்டு வாடானா வெட்டிட்டு வந்துடுவான் அப்படின்னு பேசினவருக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போ தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? திருநெல்வேலிக்குள்ள இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு இந்திய தேசிய கட்சிக்கு மாநில தலைவர். இது குறித்து என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு? இதையெல்லாம் வந்து பொதுவெளியில் பொது சமூகம் வந்து பேச தொடங்கினால் மட்டும்தான் இதற்கு வந்து தீர்வு கிடைக்கும். கண்மூடித்தனமாக 6 பேரை வெட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் வட இந்தியர், வேலைக்கு வந்தவர், அப்பாவி, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் வெட்டப்பட்டிருக்கிறார். 2 பேர் வாய் பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் வெட்டப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து சாதிய படுகொலை இல்லைன்னா கொலையை செய்தவர்கள் சாதி வெறியூட்டப்பட்டவர்கள். இதை நீங்கள் பார்க்கணும். எனவே இது போன்ற செயல்கள் தடுக்கப்படணும்னா இங்கு வந்து ஒரு அரசியல் மாற்றம், ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக நவீன் என்கிற அந்த கூலிப்படை கொலையாளி, அவனுக்கு வந்து கடந்த 28/10/2025 போன ஆண்டே பிணை மறுக்கப்பட்டிருக்கு. எதில் தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலை, அவருடைய கொலை வழக்கில். அப்போ ஏன் பிணை மறுக்கப்பட்டவனை நீங்கள் கைது செய்யணுமா இல்லையா? ஆமாம். ஏன் இந்த அரசு செய்யலை? ஏன் இந்த காவல்துறை செய்யலை? கொலை செய்தவன் அவனுடைய பிணை மறுக்கப்பட்டிருக்கு, திரும்ப பெறப்பட்டிருக்கு, ஏன் சிறையில் அடைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, தீபக் பாண்டியனுடைய கொலையை செய்த காணொலி சாட்சி இருக்குல்ல, இப்போ கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், காணொலி சாட்சி இருக்கு. ஏன் வந்து நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்கல? தண்டனை கொடுத்துருந்தா இந்த நாங்குநேரி இந்த படுகொலை நடந்திருக்காதே, இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்காதே. அப்போ கொலையாளிகள் சுதந்திரமாக உலாவ விடப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில். அதுதான் இந்த வந்து கொலைக்கு காரணம். ஆனால் நவீன் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, இதை வந்து என்னை சிக்க வைக்க பார்க்குறாங்க, இந்த சம்பவத்தை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, இப்போ அப்போ வந்து தீபக் பாண்டியனுடைய கொலையை செய்தது நவீன், அதை ஒத்துக்கிறாரா? இது இல்லைன்னா நீ அதை ஒத்துக்கிறியாங்கிறதான் கேள்வி. உண்மைதான். அப்போ நீதிமன்றம் பிணை மறுக்கப்பட்டதை ஏன் வந்து காவல்துறை கைது செய்து அவனை சிறையில் அடைக்கலை? அடுத்து நீதிமன்றமே ஏன் வந்து காணொலி ஆதாரங்கள் இருக்கிற போது தீர்ப்பை ஏன் வழங்கலை? இதனுடைய விளைவு தான் தொடர்ச்சியாக இப்போ வந்து
நீதிமன்றத்திற்கு முன்னாடி மாயாண்டி தேவர்னு ஒரு பையன் வந்து கடந்த ஆண்டு வெட்டி கொலை செய்யப்பட்டான். இது பற்றிய உண்மை செய்தி வேறு யாருக்குமே வெளியில் பேசப்படலை, பேசுபொருளாகவே மாறலை. பாஜகனுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை சொல்கிறாரு, அதை கண்டித்து கடுமையாக பேசுகிறாரு. ஆனால் அதற்கு பின்புலம் இருக்கக்கூடிய செயல் என்ன, இது எதற்கு எதிர்வினையாக நிகழ்ந்தது அப்படிங்கிறத வந்து யாருமே பேசலை. சரத்குமார் பொங்குனார், அப்படி அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க. அதற்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழநத்தம்ங்கிற ஊரில் தம்பி ராஜாமணி என்கிற ஒரு பட்டதாரி, பொறியியல் பட்டதாரி, அவருடைய மனைவி பட்டதாரி, அவருடைய தம்பி பட்டதாரி, தம்பியினுடைய மனைவி பட்டதாரி, இவங்க வந்து இதே திமுக ஆட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்கிறாங்க. அவர் மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு இலவயமாக வகுப்பு எடுக்கிறாரு, டியூஷனு. ஆமாம். அதுபோல் அப்பா வந்து விவசாயி, ஆடு மாடு வளர்க்குறாரு. அவர் ஆடு மேய்க்கிற நேரத்தில் மாற்றி விடுவதற்கு உணவு வேலைக்கு வந்து இவர் போய் ஆடு மேய்க்கிறது வந்து அவருடைய இயல்பாக இருக்குது. அந்த ஊரை சேர்ந்தவன் தான் அந்த மாயாண்டிங்கிற அவன் வந்து ஆடுகளவாணி, கஞ்சாக்குடிக்கு. அவன் வந்து ஆடை திருடிருக்கான், 2 ஆடை திருடி விற்றுருக்கான். இவங்க அப்பா போய், ராஜாமணியுடைய அப்பா போய் இனிமேல் திருடுற வேலையை விட்டுருன்னு சொல்லியிருக்கிறார். பொது வெளியில் 4 பேருக்கு முன்னாடி கேட்டாங்களாம், வெக்கமா, மான பிரச்சனையா, மானசனுக்கு. மறுநாளே போய் போதையில் போய் அவரை வந்து கஞ்சா போதையில் போய் தாக்குறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தம்பி ராஜாமணி ஆடு பேசிகிட்டு இருக்கிறான். அவள் அப்பாவை தேடி போன நேரத்தில் அவள் அப்பாவை மரியாதைக்குறையாக பேசுகிறான். பேசையில் தான் கைகளை போகிறது. உடனே வந்து அருவாள் எடுத்து போய் அவரை வெட்டி கொள்கிறான். வெட்டி கொண்டு 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் நீதிமன்றம் ஏன் வந்து அதை விசாரித்து உரிய தீர்ப்பை வந்து வழங்கலை, உரிய தண்டனையை வழங்கலை. கொலை நடந்தது உண்மைதானே, இது எல்லோருக்கும் தெரியுமில்ல. அப்போ இதை வந்து 1.5 வருஷமாக வந்து நீதிமன்றத்திற்கு போகலை, வைக்கலங்கியில் அவருடைய உடன் பிறந்த தம்பியும் உறவினர்களும் சேர்ந்து நீதிமன்றத்திற்கு முன்பாக நீதியை வழங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். நாங்கள் இழப்பை சந்திச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வலியோடு அப்படி தான் பார்க்கணும். பொதுவாக வந்து மனிதநேயம் உள்ளவர்கள், உயிர்மை நேயம் உள்ளவர்கள். சட்டத்தில் இடம் இல்லையே சார். சட்டத்தில் எதுக்கு தான் இடம் இருக்குது? சட்டத்தில் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை செய்வதற்கும் தான் இடம் இருக்குது. அவர்களுக்கு தான் வந்து வாழ்வு இருக்குது. அதனால் நீதி எழுதப்படுவேன். இப்படி வெண்மணியில் 44 தமிழர்களை வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு எரிச்சு கொள்றாரு. 18 மல்லர்களும் 26 பறையர்களும் என 44 தமிழர்கள் வந்து எரித்து கொலை செய்யப்படுதாங்க. நீதிபதி விடுதலை செய்கிறாரு கோபாலகிருஷ்ண நாயுடுவை. காரணம் என்ன சொல்கிறாரு? அம்பாசிடர் கார் வச்சுருந்தாராம். அப்படி அம்பாசிடர் காரில் போடுறவர் வந்து இறங்கி தீ வைக்க மாட்டார். இதற்கு நீதிபதி கணபதி பிள்ளையம் தலைமையில் ஒரு ஆணையமும் போடப்பட்டது. அந்த ஆணையமும் அதே அநீதியை வந்து வழங்குது. பிறகு என்ன, மக்கள் மன்றத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 68 நடக்கு 80 வந்து மாவீரன் அமல்ராஜ் பாண்டியன் தலைமையில் நக்சல்பாரி இயக்கம்னு சொல்லக்கூடிய அழித்தொழிப்பு குழுக்கள் போய் தீர்ப்பை எழுதிட்டு போகிறாங்க. நீதி வந்து வயல்வெளிகளில் வந்து எழுதி பதிவு செஞ்சுட்டு போகிறாங்க. இதுபோல தான் நீதிகள் வந்து பிறக்கப்பட்டிருக்க ஒழிய நீதிமன்றங்கள் இருக்குது, நீதிபதிகள் இருக்கிறாங்க, ஆனால் நீதிகள் இங்கே வழங்கப்படுவதில்லை என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நவீனுக்கு பின்புலமாக இருக்குது ஒருத்தன் வந்து லெஃப்ட் முருகன் ஒரு ஆள் இருக்காரு. அதுக்கப்புறம் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம்ங்கிற பேச்சு முத்து. இப்போ உங்களை தாண்டி வந்து இப்போ இந்த நவீனுங்கிறவன் வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல அந்த ரவுடிசத்தில். ஸோ அவனை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலன்னா அவனை வந்து போலீஸில் மாட்டி கொடுக்கணும். அதனால தான் அந்த சம்பவம் வந்துச்சு அப்படிங்கிறாங்களா சார்? உண்மை தானே? அதுதான். அதாவது நிறைய கூலிப்படைகள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். இதை வந்து அரசு வந்து வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் வந்து இது ஒரு போட்டியா? ரவுடியாக வளர்வது வந்து போட்டியா? இது நாட்டுக்கு நல்லதா? எனவே இது சட்டத்தின் வழியில் வந்து இதை கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்த இந்த அரசு வந்து தவறுது. பொதுவெளியில் இது பேசுபொருளாக்கி அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்தால்தான் இந்த அரசு வந்து சரியாக இயங்கும். இது போன்ற சூழல் வந்து வராது. சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்கப்படும். கண்டிப்பாக சார். இதை வந்து சமுதாய ரீதியாக பார்க்குறீங்களா எப்படி சார்? இல்லை அரசியல் கொலையாக பார்க்குறீங்களா எப்படி? இல்லை, அரசியல் பின்புலத்தோடு சாதி வெறியூட்டப்பட்டவர்களை கையில் எடுத்து இது போன்ற நிகழ்வுகள் வந்து நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறதான் இயல்பான உண்மை. நான் அந்த மண்ணை சார்ந்தவன், தென் மாவட்டத்தை சார்ந்தவன். எனவே எங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து அரசு தான் இதை செய்யுது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு அரசு நினைச்சிச்சுன்னா இப்படிப்பட்ட தொடர்படுகொலைகளை வந்து நடத்த முடியும். இப்போ கடந்த திமுக ஆட்சியை வந்து அதிகாரத்திற்கு வந்த 3.5 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்து ஒரு 5-6 மாதத்திலிருந்து தொடங்கிய, அதுக்கு முன்னாடி வந்து 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற படுகொலைகள் கிடையாது.
சாதிய போர்கள்னு சொல்லக்கூடிய கேஸ்ட் வார், சாதி கலவரங்கள்லாம் கிட்டத்தட்ட 98களிலே நீர்த்து போச்சு. ஒரு இணக்க நிலையை ஏற்படுத்துறதுக்கு நம்ம வந்து பெரிய அளவுக்குலாம் வேலை செஞ்சு கொண்டு வந்தோம். ஆனால் திட்டமிட்டு சில நபர்களை கையில் எடுத்து சாதிய முரண்களை வந்து நோண்டி நோண்டி வளர்த்து தமிழ் தேசிய களத்தில் தமிழர் உரிமை பேசுகிற என்னை போன்றவர்களை கூட உண்மையை பேச வைக்கிற, உண்மை வரலாறை பேச வைக்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளியது என்பது திமுக அரசு தான். இதை வந்து அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொண்டால் மட்டுமே இது போன்ற நிலைகள் வந்து தடுத்து நிறுத்தப்படும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கவின் கொலையை எடுக்கலாம். கவின் கொலையில் இன்றைக்கு வரை வந்து சுர்ஜித்ங்கிற அந்த கொலையை செய்தவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவருடைய தந்தை காவல்துறை ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய அம்மா கிருஷ்ணகுமாரி ஏன் இதுவரை கைது செய்யப்படலை? 7 மாதம் 8 மாதமாக ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து இந்த நாட்டில் கைது செய்யப்படலைன்னா எப்படி ஒரு பெண்ணால் வந்து தனிமையாக தலைமறைவாக 7 மாதங்கள் 8 மாதங்கள் இருக்க முடியும்? ஏன் இதை வந்து காவல்துறை அப்போ நாளைக்கு வந்து நீதிமன்றம் கேட்குது, அவங்களை ஏன் கைது செய்யலைன்னு நீதிமன்றம் கேட்குது. நீதிமன்றத்திற்கு வந்து காவல்துறை வந்து மழுப்பலான பதிலை சொல்லுது. அப்போ இந்த நீதி என்பது ஒரு சாதிக்கு ஒரு நீதியா? சட்டம் என்பது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வகையான சட்டமா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மன்றத்தில் எழுது. குறிப்பாக இதனால் பாதிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகம் திமுகவின் மீது கடுமையான ஒரு அறச்சீற்றத்தில் இருக்குது. அது தேர்தல் களத்தில் வந்து அது வந்து வெளிப்படும். ஏன்னால் ஒரு எதிர்வினை நிகழ்த்துகிற சமூக போராளிகளை வந்து பார்க்கிற பார்வை என்பது உதிரிகள் போல அரம்பர்கள் போல பார்ப்பதும், உண்மையான உதிரிகளாக அரம்பர்களாக இருக்கக்கூடிய கூலிப்படையை சேர்ந்த கொலையாளிகளை சுதந்திரமாக இந்த நாட்டிலே உலாவ விடுவது, சமூக களத்தில் சமூக விடுதலை களத்தில் இந்த சமூகத்திற்காக ஆயுதமேந்திய போராளிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவர் தம்பி கண்ணபிரான் மீது முன்பு வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக அவர் வந்து சிறை வைக்கப்படுது. தொடர்ச்சியாக வெளியில் வர திரும்ப இவங்க வழக்கு போட சொந்த மாமனார் வீட்டுக்கு போகிறார். சொந்த மாமனார் வீட்டுக்கு போகிற வழியில் மறித்து எந்த குற்ற நடவடிக்கைகளும் இல்லாத ஒரு நிலையில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயுது. கிட்டத்தட்ட 7, 8, 9 மாதங்கள் வரைக்கும் கடலூர் சிறையில் வந்து அடைக்கப்படுறார். பிணை கிடைத்து வெளியில் வரார். வெளியில் வந்த உடனே அவர் வந்து மீண்டும் குண்டர் தடுப்பு சட்டம்ங்கிறது. இப்படி குண்டர் தடுப்பு சட்டம் போடுகிறவர்கள் எந்த கொலையிலும் அண்மை காலமாக ஈடுபடாத ஒரு சமூக போராளியின் மீது இன்றைக்கு தொடர்ச்சியாக கூலிப்படை கொலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை வந்து கைது செய்யாமல் விட்டு வேடிக்கை பார்ப்பதனுடைய விளைவுதான் இந்த படுகொலைகள், இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீரர்கள். இதை வந்து அனைத்து தமிழ் சமூகங்களும் இந்த உண்மையை, இந்த அரசியல் நுண்ணரசியலை புரிந்து கொண்டு தேர்தலில் வந்து தீர்ப்பை வழங்குகிற போதுதான் இந்த சூழல் வந்து மாற்றி அமைக்கப்படும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் வந்து இப்போ நவீன, அதுக்கப்புறம் லிப்ட் முருகன், அதை தாண்டி பாயாசம் பேச்சு முத்துக்கிறாங்க. யாருமே கைது பண்ணி சார். இல்லை, அதுதான் தம்பி. இப்போ தம்பி கண்ணபிரான் ஏன் கைது செய்யப்பட்டார்? அவர் மீது ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது? இன்றைக்கு வரைக்கும் வெளியில் இருந்துட்டு கொலை செய்கிறவர்கள் ஏன் வந்து கைது செய்யப்படாமல் உலாவ விடப்படுறாங்க? அவங்க மீது ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் பாயலை? இல்லை, ஒருவேளை நெருங்க முடியலையா? அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. அரசு இயந்திரம் வந்து எவ்வளவு வலிமையானதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நெருங்க முடியாமல இல்லை, விரும்புகிறார்கள். சாதிக்கு ஒரு நீதியை வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து இந்த நிலை வந்து உடைக்கப்படணுங்கிறது வந்து தேர்தல் களத்தால் மட்டும்தான் அது முடியும். இதை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு முன்பாக அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய துணைவியார் அன்னியார் ஜெசிந்தா பாண்டியன் படுகொலை செய்யப்படுகிறார். இங்கே வந்து பெண்ணியம் பேசுகிற அமைப்புகள், பெண்ணுரிமை பேசுகிற அமைப்புகள் எங்கே பொங்கி எழுந்தது? பார்த்து அப்படி வரலாறு உண்டா? ஒரு காட்சியை நீங்கள் காட்ட முடியுமா? ஆனால் உலகத்தில் எங்கேயோ அல்லது வட இந்தியாவிலோ வந்து ஒரு பெண்கள் கொலை செய்யப்பட்டால் அதற்கு பொங்குகிறவர்கள் சொந்த மண்ணில் சொந்த ரத்தம் வெட்டி கொலை செய்யப்படுகிற போது இவர்கள் ஏன் வந்து பெண்ணுரிமை பேசுகிறவர்கள், மனித உரிமை பேசுகிறவர்கள் எங்கே போனார்கள் அப்படிங்கிறது தெரியல. அப்போ தேவேந்திர குல வேளாளர்கள்னா அப்போ இது மனித உயிர் கிடையாதா? சரி, சாதிய போர்கள் வந்து நடக்குது. பல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சமூக போராளிகள், சமூக முன்னோடிகள் வாழ்நாள் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 17 ஆண்டு, 18 ஆண்டு, 20 ஆண்டு, 23 ஆண்டுகள் வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. விடுதலை செய்யப்படவில்லை. நீதிமன்றம் விடுதலை செய்ய சொல்லுது.
23 ஆண்டு ஆகியும் விடுதலை செய்வதற்கு இந்த அரசு மறுக்குது. அப்போ இன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகளில் விடுறான். வாழ்நாள் தண்டனை சில இடங்களில் 14 ஆண்டுகளில் விடுறான். இவங்க ஏன் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களை வந்து 20 ஆண்டு 23 ஆண்டு சிறை அடைக்கிறாங்கிறது கேள்வி. வெளியில் விட்டால் சட்டம் ஒழுங்கு கெடுமா? சரி, அண்ணன் பசுபதி பாண்டியனையும் அன்னியார் சுசீலா பாண்டியனையும் படுகொலை செய்த கொலையாளிகளை ஏன் தண்டிக்கவில்லை, அவர்களை ஏன் அடைக்கவில்லை அப்படிங்கிறதான். அப்போ இப்போ ஒரு தரப்பு மட்டுமே வந்து சட்டத்தால் வந்து ஒடுக்கப்படுவதும் பாதிக்கப்படுவதும், சமூகத்திற்காக நிற்கக்கூடிய போராளிகள் வந்து உதிரிகள் போல ரவுடிகளாக சித்தரிக்கப்படுவதும் இங்கே வந்து அப்படியான ஒரு தோற்றம் காட்டப்படுகிறது. இதை வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு நிற்குது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு சசிகலா அவங்க என்ன தியாகம் செஞ்சுட்டு சிறைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க எங்கே போய் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க? அந்த கூட்டத்தில் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று பெயர் பெற்ற வெள்ளத்துறை என்பவர் வந்து அந்த மேடையில் நின்று பேசுகிறாரு. அப்போ இவர்கள் வந்து எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திருப்பாங்க? கவின் கொலையில் காரணமே காசி பாண்டியன் என்கிற ஆய்வாளர் தான் அப்படிங்கிறது எல்லாமே பேசப்பட்டது. ஆனால் இந்த சிபிசிஐடி கூட அவரை விசாரிக்கலையே, ஏன், என்ன காரணம்? அப்போ எல்லாமே வந்து அது அரசு இயந்திரம்ங்கிறது ஒரு வலைப்பின்னல். அவங்க என்றைக்குமே தன்னுடைய குற்றவாளிகளை காப்பாற்ற தான் முடிந்த அளவுக்கு வந்து முயற்சிப்பாங்க. ஆனால் இந்த சட்டம் வழங்குகிற நீதியை விட இயற்கைங்கிற நீதி இருக்கு பாருங்க, அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் உலக அரங்கத்திலே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஈழத்தமிழர்களை அழித்த நாடுகள் எல்லாம் தமிழீழம் என்கிற அந்த அழகான தேசத்தை சுடுகாடாக்கிய நாடுகள், அதற்கு காரணமாக இருந்த நாடுகள், நேரடியாக வந்து உக்ரைனுடைய பெண் காவல் படையை இராணுவ படையை உள்ளடங்கி அடித்தது சொல்லி சான்றுகளோடு பேசுகிறாங்க. உக்ரைன் சுடுகாடாச்சா? இப்போ ஈரான், அதை சுற்றியுள்ள இவர்கள் எல்லோருக்கும் பங்குண்டு, அமெரிக்கா உட்பட. ஈழம் அளிக்கப்பட்டது வந்து சர்வதேச சந்தையால், சர்வதேச சதியால். அதற்கு சிங்கள இனவெறியை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ராஜபக்சனுடைய அரசியல் என்னாச்சு? முடிந்ததா? ஆமாம், முடிந்ததா? சுடுகாடா? அதுதான் இயற்கையினுடைய நீதி. சொந்த மக்களால், சொந்த இனத்தால் விரட்டடிக்கப்பட்டானா? ஓடினானா? ஓடி போய் உலங்கூர்தியில் ஏறி ஓடினானா? இனிமேல் வந்து மக்கள் மன்றத்தில் நின்று அவன் அரசியல் பண்ண முடியுமா? அதுதான் நீதி. அதுதான் இங்கே சசிகலாவுக்கு கொடுக்கப்பட்ட நீதி. அதுதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்பட்ட நீதி. ஜெயலலிதா சிறைப்பட்டவுடன் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக முதல்ல அமர்றார். அமர்ந்த உடனே 6 மாத காலங்களில் தென் மாவட்டங்களில் 74 மேற்பட்ட படுகொலைகள். அதற்கு பின்புலமாக அவர் இருந்தார் என்பது ஜூனியர் விகடனும் நக்கீரனும் பதிவு செய்திருக்குது, எல்லோருக்கும் தெரியும். இது தொடர்பாக ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான், அண்ணன் உதயகுமார், ஐயா மறைந்த தமிழறிஞர் அருகு போன்றவர்களை அழைத்து நானே பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி பத்திரிகையாளரை சந்தித்து நானே நேர்காணல் கொடுத்துருக்கிறேன். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்டாமல் வைக்கிற வேலையை ஓ பன்னீர்செல்வம் அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு. இன்றைக்கு இவர்களுக்கான தீர்ப்பை வந்து அரசியலில் வந்து மக்கள் மன்றம் வந்து எழுதும், தேர்தலில் வந்து எழுதும். அதே போல் நயினார் நாகேந்திரன் இவர்கள் அதாவது நீங்கள் பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவாக இருக்கட்டும், சாதி வெறியர்கள் இந்த தேர்தலில் குறிவைத்து தென் மாவட்டங்களில் தோற்கடிக்கப்படுவார்கள். அந்த வேலையை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் செய்யும். சக தமிழ் சமூகங்களும் அதோடு நின்று இந்த அரசியலை புரிந்து கொண்டு அவருடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் இது போன்ற தொடர் படுகொலைகள் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படும்ங்கிற செய்தியை நான் வந்து அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அதாவது நீங்கள் தொடர்ச்சியான இந்த தென் மாவட்ட கலவரங்களாக இருக்கட்டும், தொடர் சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும், இதில் வந்து மல்லர்கள் வந்து எந்த ஒரு கலவரத்தையும் எந்த ஒரு சாதிய வன்முறையையும் உண்டு பண்ணியதாக வரலாறு கிடையாது. காவல்துறையில் வந்து வழக்கு பதிவு கிடையாது. அதுபோல் எந்த ஒரு கலவரத்திலும் இவர்கள் தோற்றதாகவும் வரலாறு கிடையாது. எதிர்வினை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் தொடர்ந்து. இதை வந்து நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். இது ஒரு வேளாண்குடி சமூகம், இது உழைக்கின்ற மக்கள், இந்த மண்ணின் மக்கள். நாங்கள் அனைத்து சமூகத்தோடும் நாங்கள் இணக்கமாகத்தான் இருக்க விரும்புகிறோம். இதை வந்து எல்லா சமூகங்களும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத. இந்த புரிந்துணர்வுக்கு வந்து
அண்மை காலத்தில் வந்து நவீன் நம்ம கவின் படுகொலையை பற்றி வந்து ஒரு 14 நிமிட காணொளி வந்து கோபி சுதாகர் வந்து பதிவிட்டாங்க. அது நல்ல ஒரு மெசேஜ். ஆமாம், அது பரிதாபங்கள்னு. அப்போ ஆணவ கொலை பரிதாபங்கள்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அந்த காணொளி அவங்களுடைய அந்த வலையொலியில் மட்டும் 1 கோடி பேர் சுமார் பார்த்துருக்குறாங்க. அது வந்து வெவ்வேறு தளங்களில் பகிரப்பட்டு கிட்டத்தட்ட 17 இன்னைக்கு வந்து 12 கோடி தமிழர்கள் என்றால், ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட உலகத் தமிழர்கள் உள்ளிட்ட அனைவரும் கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து நுண்ணரசியலை பேசியிருக்கிறாங்க. எப்படி வந்து இங்கே ஒற்றை சாதி ஆதிக்கம் இருக்குது, எப்படி சாதி வெறி வந்து வெளிப்படுத்தப்படுது, எப்படி கூலிப்படை வந்து கொலைகள் செய்யுது, அதுவும் கோழைத்தனமாக அந்த மிளகாய் பொடியை தூக்கி முதுகில் விட்டுறது, இது போன்ற நுண்ணரசியலை பேசியிருக்கிறாங்க. அதுக்கு கூட சிலர் அப்படியே பொங்கி போய் அங்கே பிளாக் பண்ணணும் அப்படி இப்படின்னு. அப்போ சமூக நீதி பேசுகிற மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு, சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா, சமூக நீதிக்கான விருதினை கோபி சுதாகருக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தி அதை அரசியல்படுத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உண்மைத்தன்மையை உளவியலாக குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சமூகங்கள் வந்து மாற்றத்தை நோக்கி நகரும். அந்த வேலையை மு.க. ஸ்டாலின் அரசு செய்யலை. இனிமேலாவது அதை செய்யணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம். அதைவிட சமூக விரோத வேலைகளில் கூலிப்படை கொலைகளை செய்யக்கூடியவர்களை அந்த சமூகமே, அது எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகமே, அந்த சமூகத்தினுடைய ஆளுமைகளே அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறது. அப்படி யாரும் பெருசாக கண்டிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னால் கண்டித்தால் அதுக்கு எதிர்வினை நடுவோன்னு சொல்லி அந்த சமூகத்தை சார்ந்த நல்லெண்ணம் கொண்டவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள் அச்சப்படுகிறார்கள். அந்த நிலை இருக்குது. ஏன்னால் இப்போ முதுகுளத்தூர் கலவரத்தில் அப்படி தான் இருந்துச்சு. உண்மையை எழுதியதற்காக தினகரன் தேவர் என்கிற மறவர், செம்பியன்கோட்டை மறவர் கருக்கு மட்டையால் கழுத்தறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். இதெல்லாம் பொதுவெளியில் யாருமே பேசலை. நான் தான் முதல் இந்த செய்தி சொல்கிறேன். எனவே இந்த அச்சம் அந்தந்த சமூகங்களில் உள்ள நல்லவர்கள், நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கே வந்து மனிதநேயமிக்கவர்களுக்கு, அமைதியை விரும்புபவர்களுக்கே அந்த அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை வந்து கலைத்து விட்டு இப்போ நான் பேசுகிற செய்தியை வந்து அனைத்து சமூகமும் பேச தொடங்கினால் இந்த நிலையை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ண ஓட்டம். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி தம்பி, வணக்கம்.